மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசியிருந்தோம், நீர்வளத்துறை அதிகாரி பேசியிருந்தோம். அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு குடிநீர் தட்டுப்பாடுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணலான்னு கேட்டிருக்கோம். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை நடைபெறும். 7500 பேர் இருக்கிறதா லிஸ்ட்டு காலில் கொடுத்தாங்க. அதையும் ஆராய்ச்சி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்மளோட துறை சம்மந்தப்பட்ட விசாரணை கேட்டுட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பேசி முதலமைச்சருக்கும் கேட்டுட்டு என்ன முடிவு எடுக்க முடியுமோ பண்ணிவிடுவோம். அதுதான் எனக்கு தருமபுரி மாதம் அவர்களை பார்த்து பேசிட்டு இருந்தேன். அவரை பார்த்து மீட் பண்ணேன். அவர்களோட கேட்கும்போது இந்த நெல் மணிகளை எப்படி நம்ம அரிசி நல்ல அரிசி நம்ம வீட்டுக்கு வரணும், மக்களுக்கு சென்றடைய வேணும்னா நல்ல உணவு கிடைக்கணும், நல்ல தரமான உணவு கிடைக்கணும் அப்படின்னா அரிசி முக்கியம், நெல்மணி முக்கியம். நெல்மணியை கொள்முதல் பண்ணுறோம், ஆனால் அதை ஸ்டோரேஜ் பண்ணும்போது ஃபெசிலிட்டி நல்லா இருக்கணும். இந்த மலைகளோ இல்லை அது சம்மந்தப்பட்ட நீர்நிலைகளாலோ பாதிப்பு வரக்கூடாது. அவர்கிட்டையும் கேட்டிருக்கேன், சில ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பகுதிகளை ஓப்பன் டிபிசியாக மட்டுமல்ல, இப்போ இருக்க டிபிசி ஒவ்வொன்றும் இப்போ கடைசி நேற்று கூட போய் பார்த்துட்டு வந்தேன். சில டிபிசி எல்லாம் நம்மளே ஆதீனம் அவர்களிருந்தும் மற்ற நிர்வாகத்திலும் கேட்டு வாங்கி அந்த இடங்கள்லாம் நம்ம செமி குடோனாக கட்டிகிட்ருக்கோம். இன்னொரு 6 மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு 16,000 17,000 மெட்ரிக் டனுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் கிடைக்கும். கவாடு குளம், செமி கவாடு குளம் கிடைக்கும். இதே போல் ஒவ்வொரு பிளேஸ்லையும் இன்னொரு அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே எங்கெல்லாம் இந்த டிஃபிகல்ட் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அந்த இடங்களுக்கு போதுமான செமி கவாடு குளம் மழை வெள்ளம் பாதிக்காத அளவுக்கு இருக்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டு தான். பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், இந்த மாவட்டத்தில் எல்லா மக்களுக்கும் தெரியும், இந்த மாவட்ட துறைகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சர்க்கரை ஏன் இத்தனை ஆண்டுகளாக இல்லை, எதனால் காரணங்களாக போச்சு எல்லாமே தெரியும். நேற்று நான் அந்த வழியாக நிகழ்ச்சிக்கு போகும்போதோ இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அந்த ஆலை பார்த்துட்டு போனேன். அந்த ஆலையில் பல மிஷினரிஸ் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் இருக்குது. மக்களையும் அங்கே இருக்கிற மக்கள்கிட்டையும் பேசினேன். அக்ரி டிபார்ட்மெண்ட்டையும் பேசியிருந்தேன். அந்த துறை சம்மந்தம் பேசும்போது கூட இந்த சுகர் ஆலை இந்த மாவட்டத்துக்கு நெல்மணிகளை தவிர, நெல் விவசாயத்தை தவிர அடுத்தது இருக்கிறது சுகர் தான். அதை பார்த்து நல்லாக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆலையை பயன்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் தெரியல. வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ண முடியுமான மாண்புமிகு பேர் கேட்டுட்டும் துறை நடவடிக்கைகளை கேட்டுட்டு முடிவு எடுத்து பண்ணுவோம். விவசாய எனக்கு தெரியல. பட் நான் போய் நேற்று பார்த்தேன், இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன். மெஷினரிஸ் நிறையா இல்லை. அந்த உடனே நீ சொல்கிற மாதிரி உடனே டெவலப் பண்ண முடியுமா, அந்த கட்டுமான இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு, கலெக்டர் அனுமதிகள், துறை சார்ந்த நிர்வாகத்தெல்லாம் கேட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் ஒரு பயன்பாட்டை கொண்டு வர முடியுமோ இல்லை புதால் நிறுவ முடியுமோ மாண்பு முதலமைச்சரையும் சொல்லிவிட்டு அந்த நிகழ்ச்சிகளை உடனே ஏற்பாடு முடியும். இன்றைக்கி காலையில் கூட நான் பேசினேன், அது சம்மந்தப்பட்ட தொழிலாளர்களை கூப்பிட்டு பேசினேன். டெல்டாவில் இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் தான் இங்கே மட்டும் இல்லை, செங்கல்பட்டுமா சில இடங்கள் மற்ற திருவள்ளூர் பக்கம்லாம் வராங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பகுதியிலேருந்து இன்னும் இங்கே இருக்கிற டெல்டா பகுதி வரைக்கும் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க சொல்கிற கோரிக்கை ஒன்று தான், டிபிசி ஓப்பன் பண்ணும்போது டிபிசி ஓப்பன் பண்ண நேரத்தில் அங்கே இருக்கிற அடிப்படை வசதிகள், ஒரு கழிவு நீரோ கழிவறைகளோ, உணவு தண்ணீர் வசதிகளோ, உணவு வசதிகளோ, ஷெல்டர்ஸ் அவங்க தங்குறதுக்கு வசதிகளை பண்ணி கொடுத்தா இந்த இஷ்யூ வராதுனாங்க. இரண்டாவது, இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அந்த இஷ்யூ இருக்குன்னு ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு துறைகளும் ஒவ்வொருட டிபார்ட்மெண்ட்டும் கேட்குறேன், அவங்களோட அனுபவத்தை கேட்குறேன். விவசாயிகளை கேட்டேன், இந்த இஷ்யூ சொன்னாங்க. அடுத்தது சம்மந்தப்பட்ட ஒர்க்கர்ஸை கேட்குறேன், அவங்கள்ட்ட வந்து குறையில் வாங்கியாச்சு. அது இனிமேல் டிபிசி ஓப்பன் பண்ணும்போது அது கூடயே நிர்வாகம் சார்பாக என் துறை சம்மந்தமாக அந்த ஊழியர்கள் தங்குவதற்காக அடிப்படை வசதிகள் உடனே பண்ணி கொடுத்துருவோம். இல்லை, காலையில் தான் அந்த ஊழியர்களை கூட பேசினேன். அந்த துறை சம்மந்தப்பட்ட பீப்புளை காலையில் மீட் பண்ணி பேசினேன். 8 மணிக்கு ஃபோன் பண்ணி அவங்க நேராக வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த குறைகளை கேட்டேன். அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்கிறது வந்து நீங்கள் அந்த குறைபாடு சொல்ல ஏன், அதாவது பெனால்ட்டி போடுறாங்க, எடை குறையுது,
அதோட காரணங்கள் எக்ஸாம்பிள் ஒரு நெல்மணி பர்ச்சேஸ் பண்ணும்போது 24 மெஷர்மெண்ட்டில் அந்த ஈரப்பதத்தை பர்ச்சேஸ் பண்ணோம்னா அது வெயிட்டு மாறுபடும். மூட்டை பண்ணும்போது வெயிட் மாறுபடும், நாளாக வெயிட் மாறுபடும். அதில் டிஃபிகல்ட் இருக்கும். ஸோ நெல் கொள்முதல் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுற அந்த ஒவ்வொரு ஊழியர்களுக்குமே மிஷின்ஸ் கொடுத்துருக்கோம். 17.5 அதுக்கு நம்ம நிர்ணயிக்கப்பட்ட அந்த அந்த மாய்ச்சர் தான் ஸ்டோரேஜ் பண்ணணும். இது அவங்க பேக் பண்ணும்போது என்ஷூர் பண்ணணும். மிஷின்ஸ் கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு தேவையான ட்ரையர்ஸும் கொடுப்போம். எல்லாத்தையும் அவங்க கணக்கிட்டு மட்டும்தான் பேக் பண்ணணும். கணக்கிட முடியாமல் அவசரத்தை பேக் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்க கண்டிப்பாக அது உடான நம்ம எதுவும் ப்ராசஸ் பண்ண முடியாது. 24% நம்ம ஸ்டோரேஜ் பண்ணும்போது கூட நெல்மணிகள் தான் நாளைக்கு பல ஒரு டிஃபிகல்ட்டிக்கு காரணமாக இருக்குது. ஸோ அந்த ஊழியர்களுக்கும் காலையில் பேசும்போது சொன்னேன், உங்களுக்கு அடிப்படை வசதி பண்ணி கொடுத்துட்றோம். 2வது எல்லாருக்கும் மிஷின்ஸ் கொடுத்துருக்கோம், மாய்ச்சர் மிஷின் கொடுத்துருக்கோம். நெல்மணிகளை பிடிக்கும் போது பேக் பண்ணும்போது பேக்கிங் பண்ணும்போது நம்ம விவசாயி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை கண்டிப்பாக உலர்த்தியோ ட்ரை பண்ணியோ அந்த 17.5 அந்த பர்டிகுலர் நம்ம நிர்வாகம் நிர்ணயித்த மாய்ச்சலில் மட்டும்தான் பேக் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த மாய்ச்சல் பேக் பண்ணால் நீங்கள் சொல்கிற டிஃபிகல்ட்டிலாம் வராது, இடைக்குறைவுலாம் வராது. செய்யாத காரணத்துல இது வரைக்கும் ஆர்டர் கிட்டத்தட்ட குண்டாலுக்கு ஒரு 1000 ரூபாய் வெளியில வந்து 7200 எடுக்கிறாங்க, இங்க வந்து 8700. அந்த கோரிக்கை நேற்று நான் டிபார்ட்மெண்ட் பேசும்போது சொன்னாங்க, அது ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகம் டிபார்ட்மெண்ட் பேசணும். அதில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் பேசியிருக்கோம். அவங்கள்ட்டையும் கேட்டு இதுக்கு உண்டான தர நிர்ணயம், இதுக்கு உண்டான இப்போ அவங்க அலர்ட் பண்ணியும் ஊழியர்கள் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுத்து இது பண்ணல, இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. நேற்று ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். நேற்று அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் பேசும்போதும் சொன்னோம். விவசாயிகளை ஒரு 10-20 பேர் சந்திச்சு அவங்களும் இந்த மனுவை சொன்னாங்க எங்கிட்ட. உடனே நேற்று ஈவினிங் பேசும்போது கலெக்டரிடம் பேசிட்டு மத்திய அரசுக்கு உண்டான செயல்பாடு சொல்லியிருக்கேன். அடுத்த 7 இயர்ஸ் டைம் அதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணி கொடுத்தோம். டிபிசிலேருந்து அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டுருக்கேன். இது 1 ஹவரில் அவங்களுக்கு மீட்டிங் இருக்குது. அவங்களையும் கூப்பிட்டு இந்த லஞ்சங்கள் இந்த 40 ரூபா பிரச்சனைலாம் இல்லாத அளவுக்கு இனி வரும் காலங்களில் நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். நான் எடுக்கிறது முக்கியமில்லை, அந்த சம்மந்தப்பட்ட பணியாளர்களும் சரி துறைகளும் சரி எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவைங்க பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த குறைகள் வராது. அதுக்கு தான் இப்போ சொன்னேன். மதுரை இந்த ஆதிரம் அவர்களை பார்த்து பேசியிருக்கோம், அவர்கிட்டையும் கேட்டிருக்கோம். அவர் சில இடங்களில் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இடங்களை கண்டிப்பாக இன்றைக்கே பார்வையிட்டு இன்று முதல் நாளை டிவி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ண ப்ராசஸ் ஆரம்பிச்சு. மின்சாரத்துறைகளில் நம்ம இங்கே நேற்று பேசும்போது மின் பகிர்மான மின்சாரத்துறை சம்மந்தமாக நிர்வாகிகிட்ட பேசினேன். சென்னையில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கும் பேசணும். சின்ன சின்ன குறைகள் மின் மாற்றிகள் அதை இஷ்யூ இருக்க போடுறது அதை சொல்லியிருக்கோம். உடனடியாக அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கொடுப்போம். கேட்டுருக்கோம். நேற்றே பேசிட்டேன்.